திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 526. அதிகாரம் சுற்றம் தளாழ். மைக்ரோசாப்ட் நிறுவனரும் உலக பணக்காரர்களில் ஒருவராகவும் இன்று அறியப்படுகின்ற பில் கேட்ஸ் தன் இளமை காலத்தில் எளிமையாகவும் எதற்கும் கோபப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவராகவும் வாழ்ந்து வந்துள்ளார். கணினித்துறையில் தவிர்க்க முடியாத தனிப்பெருமையை சம்பாதித்துள்ள பில் கேட்ஸ் பலருக்கும் வாழும் உத்வேகம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்கிறது. இத்தகைய பெயர், புகழ், பணம் அவருக்கு மிக எளிதாய் கிடைத்திடவில்லை. தினசரி வாழ்நாளில் அடுத்த நிமிடம் எப்படி இருக்கும் என யாருக்கும் தெரிந்திராத நிலையில் தன் துறை சார்ந்த வளர்ச்சியை முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ப திட்டங்களை வகுத்த பில் கேட்ஸ் தன் வாழ்நாளில் யாரும் தொட முடியாத அளவிற்கு உயரங்களை எட்டினார். இவர் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வதிலும் இவருக்கு நிகர் இவர் மட்டுமே. இதனால் உலக மக்கள் மத்தியில் நன்மதிப்பையும் பெற்றுள்ளார். ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக பில் கேட்ஸ் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் ஒன்றாக இணைந்து தொண்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கினர். இதற்காக பில் கேட்ஸ் தனது சொத்தின் பெரும்பகுதியை நன்கொடையாக வழங்கினார். இதனால் உலகின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் பல ஆண்டுகளாக முதலிடத்தில் இருந்த பில் கேட்ஸ் இன்று அதிலிருந்து பின்னுக்கு தள்ளி அப்பட்டியலில் கீழ்வரிசையில் வந்துவிட்டார். அதே வேளையில் பில் கேட்ஸ் தனது சொத்தின் பெரும் பகுதியை தொண்டிற்காக செலவழிக்காமல் இருந்திருந்தால் அவர்தான் இன்றும் உலகின் பெரும் பணக்காரர்களில் முதலாவதாகவே இருந்திருப்பார். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து மக்கள் நலம் பற்றியே அவர் வருவதால் உலகளவில் அவரை நேசிப்பவரும் அதிகமாகவே இருக்கின்றனர். பெரிய கொடையாளியாகவும் கோபமற்றவராகவும் ஒருவர் இருந்தால் அவரை போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை என்பதை பெருங்குடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கோபமில்லாதவரை உலகம் விரும்பும், கொடையாளரை உலகம் சுற்றமாய் சுற்றும்.